2025ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி வள்ளல் பெருமான் வருவிக்க உற்ற 203ஆம் ஆண்டு வடலூரில் வள்ளல் பெருமானார் நிறுவிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபை, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சங்கம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சாலை ஆகிய 3 தெய்வ நிலையங்களையும் தரிசிக்கலாம். பெருமானார் முதலில் துவங்கியது சத்திய ஞான சாலை. பசியுடன் வருவோருக்கு உணவு வழங்குவதே முதல் பணியாக கொண்டார். 158 வருடங்களுக்கு முன்பு வள்ளல் பெருமானாரால் ஏற்றப்பட்ட அடுப்பு இன்று வரை அணையாமல் பசியால் வரும் அனைவருக்கும் பசிப்பிணி போக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. பசிப்பிணி தீர்த்தவுடன் ஆன்ம பசி, அறிவு பசியினை நீக்க பெருமானாரால் துவங்கப்பட்டதுதான் சத்திய ஞான சங்கம். ஒவ்வொரு உயிர்நூலும் ஒளி வடிவில் இருக்கும் இறைவனை எங்கனம் காண்பது என்பதை எடுத்து காட்டவே சத்திய ஞான சபையினை தோற்றுவித்து 7 திரைகளையும் நீக்கி ஜோதி தரிசனம் காண வேண்டும் என காண்பித்தார் வள்ளல் பெருமான். சத்திய ஞான சபை எண்கோண வடிவில் வேறு எங்கும் இல்லாத ஒரு புது அமைப்பாக உள்ளது. இறைவன் வள்ளல் பெருமான் கனவில் வந்து அவருக்கு காண்பித்த வடிவத்தில் ஞான சபை கட்டப்பட்டுள்ளது. ஞான சபை கட்டுவதற்காக யாரிடமும் எவ்விதமான பொருளுதவியும் பெறப்படவில்லை. சிவ உபயத்தினால் கட்டப்பட்டதாக பெருமானார் தெரிவிக்கிறார். சபையின் முன்பக்க தோற்றம் மனித முகத்தின் அமைப்பாக உள்ளது. நெற்றிக்கண்ணாக ஜோதி தரிசனமும் வலது இடது கண்களுக்கு பதிலாக சிற்சபை பொற்சபை அறைகளும் உள்ளது. சத்திய ஞான சபையின் உள்ளே நுழையும் போது கொலை புலை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும் என்னும் வாசகம் உள்ளது. ஜோதி காண்பிக்கப்படும் அறைக்கு வலப்பக்கத்தில் தீர்த்த கிணறு உள்ளது. தீர்த்த கிணற்று தண்ணீரில் முகம் கழுவிய பின் ஜில்லென்று இருக்கும் தீர்த்த தண்ணீர் அருந்திய பின் ஜோதி தரிசன அறையினை வெளிப்பக்கமாக சுற்றி வரலாம். வெளிப்பக்கம் சுற்றி வரும்போது சுவர்களின் மேலே வள்ளல் பெருமான் இயற்றிய பாடல்கள் எழுதப்பட்டுள்ளது. இந்த பாடல்களை படித்து கொண்டே ஜோதி தரிசன அறையினை வெளிப்பக்கமாக சுற்றி வரலாம். கடவுளை ஜோதி வடிவில் கண்ட பெருமானார் அருட்பெரும் ஜோதி வழிபாட்டிற்கென வடலூரில் சத்திய ஞான சபையை அமைத்தார்கள். 1871ஆம் ஆண்டில் சபை கட்ட தொடங்கப்பட்டது. 25/1/1872 தைப்பூச நாளில் முதலாக சபையில் வழிபாடு தொடங்கப்பெற்றது. அனைவரும் அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை கண்டு களித்தனர். சத்திய ஞான சபையினை இயற்கை விளக்கம் என்பார் பெருமானார். அகத்தே காணுதற்குரிய அனுபவத்தை புறத்தே பாவனையாக காட்டுவதே சத்திய ஞான சபை. அருட்பெரும் ஜோதியை மறைத்து கொண்டிருக்கும் வெவ்வேறு நிறமுள்ள 7 திரைகளும் தத்துவ படலங்களே. நம்மிடமுள்ள அஞ்ஞானமாகிய திரைகள் நீங்க பெற்றால் ஆன்ம ஒளியாகிய அருட்பெரும் ஜோதியை தரிசிக்கலாம் என்பது கருத்து. அகத்தே தாம் பெற்ற அருட்பெரும் ஜோதி அனுபவத்தையே புறத்தில் சபையாக காட்டினார். திருந்தும் என் உள்ள திருக்கோயில் ஞான சித்திபுரம் என சத்தியம் கண்டேன். சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன். சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் என்பவை பெருமானாரின் திருவாக்குகள். சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசனம் காண்பதற்காக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பெருமான் அனுப்பிய விளம்பரம். அறிவு வந்த காலம் முதல் அறிந்து அறியாத அற்புத அறிவுகளையும் அடைந்து அறியாத அற்புத குணங்களையும் கேட்டு அறியாத அற்புத கேள்விகளையும் செய்து அறியாத அற்புத செயல்களையும் கண்டு அறியாத அற்புத காட்சிகளையும் அனுபவித்து அறியாத அற்புத அனுபவங்களையும் இது தருணம் தொடங்கி கிடைக்கப் பெறுகின்றேன் என்று உணர்கின்ற ஒரு சத்திய உணர்ச்சியால் பெருங்களிப்புடையேனாகி இருக்கின்றேன்.
நீவிர்களும் அவ்வாறு பெற்று பெருங்களிப்பு அடைதல் வேண்டும் என்று எனக்குள்ளே நின்று நிறைந்து எழுந்து வெளிப்பட்ட எனது சுத்த சன்மார்க்க லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை பேராசை பற்றியே இதனை தெரிவிக்கின்றேன். சத்தியஞான சபைக்கு அடுத்து இருப்பது சத்தியஞான சங்கம். இங்கே ஆன்மீக அன்பர்களுக்கு அறிவு விளக்கம் கிடைக்கிறது. வள்ளல் பெருமான் காலத்தில் இங்கே திருக்குறள் வகுப்பு, சமரச வேத பாடசாலை, வல்லுநர்களால் சன்மார்க்க ஆராய்ச்சி போன்றவை நடக்கும். வள்ளல் பெருமான் காலத்திற்கு பிறகு மாதம் பூச நட்சத்திரத்தில் ஜோதி வழிபாட்டிற்கு முன்பாக 3 மணி நேரம் சன்மார்க்கத்தின் அறிஞர்கள் மூலமாக ஆன்மீக அறிவு விளக்கம் வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் பெருமானார் அவதார தினம் என்பதால் புஷ்பவனம் குப்புசாமி அவர்களின் சிறப்பு அறிவு விளக்க போதனைகளும் பாடல்களும் இடம்பெற்றது. கண்ணுக்கும் மனதுக்கும் அறிவுக்கும் சிறந்த விருந்தாக இருந்தது.